ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட சுஜாதா வந்து 7 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள், என்னென்ன ரோலில் நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட நடிகை சுஜாதா வந்து 7 படங்கள் நடிச்சிருக்காப்புலங்க. அதில் என்னென்ன படங்களில் எந்தெந்த கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1977 ஆண்டு நம்ம ரஜினியினுடைய 27வது வயசில் அவர்கள் அப்படிங்கிற படத்தில் சுஜாதா வந்து நம்ம ரஜினிகாந்துக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராமநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 1980 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் அன்புக்கு நான் அடிமை அப்படிங்கிற படத்தில் ரஜினிகாந்துக்கு அண்ணியாக நடிச்சிருக்காப்புல நம்ம சுஜாதா. இந்த படத்தை வந்து தியாகராஜன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை கோபிநாத் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. மூணாவது படம் பார்த்தீங்கன்னா 1983 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் துடிக்கும் கரங்கள் அப்படிங்கிற படத்தில் நம்ம ராதா தான் கதாநாயகியாக நடித்தாலும் நம்ம சுஜாதா வந்து அண்ணியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த். இந்த படத்தை வந்து சி.வி. ஸ்ரீதர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை கோபி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1986 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசில் மாவீரன் அப்படிங்கிற படத்தில் அம்பிகா தான் ஜோடியாக நடித்தாலும் நம்ம சுஜாதா வந்து அம்மாவாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்துக்கு. இந்த படத்தை வந்து ராஜசேகர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜா மாவீரன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 1988 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 38வது வயசில் கொடி பறக்குது அப்படிங்கிற படத்தில் அமலா தான் கதாநாயகியாக நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்துக்கு அம்மாவா சுஜாதா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை பாரதிராஜா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து டிசிபி ஈரோடு சிவகிரி அப்படிங்கிற தாதா கேரக்டர்லையும் நம்ம போலீஸ் கேரக்டர்லையும் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த். அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஆறாவது படம் 1993 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 43வது வயசில் உழைப்பாளி படம் தாங்க. உழைப்பாளி படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ரோஜா நடித்தாலும் நம்ம சுஜாதா வந்து ரஜினிகாந்துக்கு அம்மாவாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் பாட்டும் செம சூப்பர் ஹிட்டுங்க. இந்த படத்தில் அம்மா சென்டிமெண்ட் பாட்டு செம சூப்பர் ஹிட்டு. இந்த படத்தை பி. வாசுதான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை தமிழ் அழகன் தமிழ் அரசன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. ஏழாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஏழாவது படம் 2002 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 52வது வயசில் பாபா படம் தாங்க. பாபா படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக மனிஷா கோயிலால் நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்துக்கு அம்மாவா சுஜாதா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பாபா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. ரஜினிகாந்த் சுஜாதா நடித்த 7 படங்களில் 4 படங்களில் அம்மா கேரக்டர்லையும் ஒரே ஒரு படத்தில் ஒய்ஃபாகவும் 2 படங்களில் அன்னி கேரக்டர் நம்ம ரஜினிகாந்த் கூட சுஜாதா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.